வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காளான் நம்ம கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவரில் நம்ம செய்ய போகிறோம். கருவேப்பிலை காளான் தான் சொல்லுவாங்க. கருவேப்பிலை காளான் ஃப்ரை தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, ஒரு கார்லிக் ஒரு 10 கார்லிக் சின்ன ஃப்ளேக்கு, தென் இஞ்சி ஒரு 2 சென்டிமீட்டர், அப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு பெரிய பஞ்சு, அப்புறம் கருவேப்பிலை இது இன்னும் கொஞ்சம் தாசியாக சேர்த்தி, அப்புறம் அது கூட 2 பச்சை மிளகா, அப்புறம் எல்லாம் சேர்த்தி, அப்புறம் கொஞ்சம் சீரகமும் சேர்த்தி நான் இது என்ன பண்ணேன்னா, நல்லா ஒரு மையை அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த இது இப்போ சீரகத்தூள் போட்டாச்சு. இப்போ ஆனியன் போட போகிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருக்குது. இப்போ ஆனியன் போட்டு, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரைக்கும் நம்ம வணக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்கு ஆனியன். இப்போ நம்ம டொமேட்டோ போட போகிறோம். டொமேட்டோ நல்லா மசிற அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம், என்னென்ன மசாலா ஐட்டங்கிறத நான் சொல்கிறேன். அந்த மசாலா ஐட்டம் சேர்த்து அதையும் வேக வைக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுது. இப்போ நம்ம உப்பு போட போகிறோம். கல்லுப்பு தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் அந்த மசாலாவில் போட்டு தண்ணி ஊற்றுறதுனால கல்லுப்பு ஈஸியாக கரைஞ்சிரும். மசாலா ஐட்டம் என்னென்னு சொல்ல போகிறேன்னு சொன்னால, இதில் பார்த்தா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் கொரியாண்டர் தூள், அப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பர், குருமிளகு பொடி, அப்புறம் நான் ஒரு ஹாட் வாட்டர் விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பொடியில் சேர்த்து போகிறோம். பொடியில் கலந்து விட்டுட்டு அது கூட இப்போ ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மசாலா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற அந்த மஷ்ரூம் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ மஷ்ரூம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் வாட்டர் வரும். அந்த வாட்டர் கொஞ்சம் நல்லா அது திருப்பி அந்த வாட்டர் சுண்டுற வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பாத்திரத்துக்கு இது மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலா சேர்த்த போகிறோம். இப்போ மஷ்ரூம் நல்லா தண்ணி கக்கி நல்லா இப்போ வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நான் அந்த அரைச்சி வச்சுக்கிற அந்த க்ரீன் மசாலாவை சேர்த்த போகிறேன். கருவேப்பிலை மசாலா சேர்த்த போகிறேன். இப்போ அது கூட நம்ம க்ரீன் மசாலா சேர்த்தியாச்சு. இது நல்லா கலக்கி விட்டு இன்னும் திருப்பி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த க்ரீன் பேஸ்ட் நல்லா கலக்கி விட்டாச்சு. இது 10 நிமிஷம் நல்லா வேகும். ஏன்னா நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சீரகத்தூளெல்லாம் அப்படியே ராவாக போட்டுக்கிறதுனால நல்லா அந்த மனம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்க போகிறோம். கடைசியில் திருப்பியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்க போகிறோம். இப்போ ஃப்ரையான பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்த போகிறோம். இப்போ அந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை நல்லா வணக்கி விட்டு கிண்டி விட்டு நம்ம இது முடிக்க போகிறோம். இப்போ அருமையான சுவையுள்ள, நல்ல மனமுள்ள கருவேப்பிலை காளான் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பேஜ் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.